அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து பாவக்காய் கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். நம்ம பாவக்காவை கழுவியாச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு நம்ம கருவேப்பிலையும் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். தேவையான அளவு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நம்ம கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா முருகலாகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ காஞ்ச பிளேட்டில் வச்சுக்கலாம். எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். இதே போல் மீதி இருக்க பாவக்காவையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம். பிளேட் காலின்னு பார்க்குறீங்களா? பசங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்து சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் பகோடா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பாக்கிட்ட கொடுப்போம். எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பாவா ஆல்ரெடி மதிய சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. நம்ம பாவக்காய் பகோடாவும் வைப்போம். டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்லுவா. நல்லா முறுமுறுன்னு இருக்கு போல. அங்கே சாப்பிட்றது இங்கே கேட்குது சத்தம். நல்லா பகோடா மாதிரியே இருக்குது. பகோடா மாதிரி இல்லைப்பா, பகோடா மாதிரி. பகோடா மாதிரி சூப்பராக இருக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போ போல எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குது.